தளபதி விஜயனுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி. அவருடைய அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இதில் நான் பங்கு பெறுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். விரல் நுனியில் விவரங்களை வைத்திருக்கிற ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். அதிகமாக பேச மாட்டார். ஆனால் அவர் மௌனமாக இருந்தாலே நாட்டில் நலப்பணி திட்டங்கள் நிறைவேறும் என்பதை தொடர்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறார். தேசப்பற்றில் தமிழர்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை தொன்று தொட்டு சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்து பல்வேறு நிலைகளில் இன்று வரைக்கும் தேசப்பற்றில் மற்ற மாநிலங்கள் காட்டிலும் விஞ்சி நிற்பவர்கள் தமிழர்கள் தான் என்பதை நிலைநாட்டி வருகிற நேரத்தில் நம்முடைய ரவி முருகே அவருடைய பாடல் எத்தகைய தேசபக்தி கொண்டிருந்ததாக என்பதையும் தேசம்தான் முதலில் வைக்கப்பட வேண்டும் என்பதில் அவர் காட்டியிருக்கிற ஆர்வத்தையும் தமிழில் அவர் எழுதிய அந்த பாடலும் நடிப்பு திறமையும் ஒரே நேரத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களையும் வீர சிவாஜியை நினைவூட்டுகிற விதத்திலே அவர் அந்த பாடலில் நடித்த அந்த திறமையை நான் உள்ளபடியே பாராட்டுகிறேன். பின்னணியில் அவருடைய தந்தையாரை நான் நன்கு அறிவேன். தேசபக்தி மிகுந்த ஒரு குடும்பம். ரவி முருகே அவர்களுடைய இந்த முயற்சி நம்முடைய இளைஞர்களுக்கும் எதிர்கால தலைமுறையினருக்கும் தேசப்பற்று எவ்வளவு அவசியம் என்பதை வலியுறுத்துகிற அந்த முயற்சிகள் தொடர வேண்டும் என்று அவரை வாழ்த்துகிறேன். நம்முடைய லக்ஷ்மண் சுருதி அவர்கள் எந்த நிகழ்வு நல்ல நிகழ்வு நடந்தாலும் அதில் லக்ஷ்மண் சுருதியினுடைய பங்களிப்பு இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்காது. எல்லா நிகழ்ச்சியிலும் பங்கு பெறுவார்கள். நம்முடைய லக்ஷ்மண் அவர்களுக்கு அவருடைய குழுவினருக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று அருமை சகோதரர் டிவி ரமேஷ் அவர்கள், நம்முடைய மங்காராமன் அவர்கள், சத்யா, மற்ற நண்பர்களெல்லாம் இணைந்து நின்று இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நாளை காலை சட்டமன்றம் கூடுகிறது. 2 நாட்கள் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. இந்த அலுவலர்களுக்கிடையும் அவருடைய அன்பான அழைப்பை ஏற்றி இதில் நான் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இசையை கேட்பதற்காகவும் விரும்பி வந்தேன். அதுவும் நம்முடைய தலைவர், நாம் நேசிக்கிற தலைவர், நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தளபதி விஜயனுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி. அவருடைய அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இதில் நான் பங்கு பெறுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள், நன்றியை தெரிவித்துக்கொண்டு, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்திய நாட்டினுடைய அரசியல் கட்சிகள் எல்லாம் செய்திடாத ஒரு சாதனை, ஒரு தேர்தல் களத்தில் பணபலம் இல்லாமல், ஜாதி பலம் இல்லாமல், இன மத மொழிக்கு அப்பாற்பட்டு எந்த ஜாதி, எந்த மதம், எந்த இனம், எந்த மொழி என்று பார்க்காமல் வேட்பாளர்களை நிறுத்தி 234 வேட்பாளர்களை மேடையில் நிறுத்தி நான் எப்படி நடக்க வேண்டும் என்றும் உறுதிமொழியை பகிரங்கமாக வெளியரங்கமாக சொல்ல வைத்த ஒரே கட்சி தான் என்பதை நம்முடைய முதல்வர் அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக நிரூபித்து காட்டினார்கள். இப்போ தேர்தல் முடிந்த பிறகும் தன்னுடைய பணியின் மூலமாக அதை நிரூபித்து கொண்டு வெளியரங்கமான ஒரு சர்க்கார், லஞ்ச லாவண்யம் இல்லாத ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தை தருவேன் என்று சொல்லி அதை கோயிலில் ஆரம்பித்து எந்த துறையாக இருந்தாலும் அதில் நான் அதை அனுமதிக்க முடியாது என்பதை தொடர்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறார். நல்ல திட்டங்களை எல்லாம் அறிவித்து கொண்டு கொஞ்சம் கால அவகாசம், அதான் இப்போது தான் வந்திருக்கிறோம், அதற்குள்ளாக அவசரப்பட்டு இதை செய் அதை செய் என்று சொல்லுவது என்பது கொஞ்சம் யோசித்து நாம் செய்ய வேண்டிய விஷயம். அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு, நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் நல்லதை மட்டுமே சிந்திக்கிற ஒரு மாபெரும் தலைவராக மறந்து விடாதீர்கள். எல்லா தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்ல வேண்டும். எல்லா தரப்பு மக்களுடைய கோரிக்கைகள் உள்வாங்கி இருக்கிறார். விரல் நுனியில் விவரங்களை வைத்திருக்கிற ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். அவர் அதிகமாக பேச மாட்டார். சிலர் பேசினால் வம்பு வழக்கு வியாஜ்யம்தான் வரும். ஆனால் அவர் மௌனமாக இருந்தாலே நாட்டில் நலப்பணி திட்டங்கள் நிறைவேறும் என்பதை தொடர்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறார். நல்லது செய்வார் என்று நம்பித்தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த நல்லது தொடரும். அதற்கான முனைப்போடு முன்னேற்றத்தோடு இருக்கிறார். சிறப்பான திட்டங்களை எல்லாம் தீட்டி வைத்திருக்கிறார். அடுக்கடுக்காக அணிவகுத்து வரக்கூடிய திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. வரிசைப்படுத்தி வகைப்படுத்தி எல்லா தரப்பு மக்களையும் மகிழ்ச்சியிலே ஆழ்த்தக்கூடிய ஒரு ஆட்சியாக, இந்திய நாடு வியப்பாலே விழிகளை உயர்த்தி பார்க்கக்கூடிய ஒரு ஆட்சியாக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தருவார். இந்த நல்ல தருணத்தில் அவருக்கு அனைவரும் சேர்ந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நூடூடி வாழ வேண்டும், பல்லாண்டு வாழ வேண்டும், எல்லா வளமும் நலனும் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நாம் பிரார்த்திப்போம். நம்மாலே அடிப்படையில் முடிந்தது. இறை சக்தி இல்லாமல் இப்போ ஒரு மாபெரும் தலைவன் உருவாகவே முடியாது. குறுகிய காலத்தில் ஒரு கட்சியை வளர்த்து எடுத்து உருவாக்கி இன்றைக்கு எங்களை எல்லாம் ஆளாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு இறை அருள் இருந்தால் மட்டும்தான் முடியும். இறை அருள் பரிபூர்ணமாக ஒரு பக்கம் இருக்கிறது. நீண்ட ஆயுளும் சுகமும் பெறனும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டுவோம் என்று கூறி அவருக்கு நம் அனைவர் சார்பிலே நம்முடைய நல்வாழ்த்துக்களை, பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி பிரபாகர் சார். இந்த தருணத்தில் சிக்மா சத்யநாராயணன் சார் உங்களுக்கு பொன்னாடை செலுத்தும்
ஒரு தருணம் இது. ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாம் மக்களே. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு தருணம், ஒரு ஹார்ட்ஃபெல்ட்டான தருணம். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி ஜேசிடி பிரபாகர் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ், ஒரு நினைவு பரிசும் சாருக்காக இந்த தருணத்தில். இப்போ ரவி முருகையா சார் வந்து சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் சாருக்கு பொன்னாடை செலுத்துவார். ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாம். ஏன்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தருணம், இந்த மாலையை ரொம்ப அழகா மாத்திருக்கிற ஒரு தருணம் இது. ஸோ ரவி முருகையா சாருக்காகவும் என்டையர் குழுக்காகவும் நம்மளோட சபாநாயகரான ஜேசிடி பிரபாகர் சாருக்காகவும் ஒரு பலத்த கரகோஷம்.